தர்மசாலா. என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த பேரை நான் கேள்விப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 to 2000 பொண்ணுங்களை கொடூரமாக கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலியமாக தான் அந்த பேரே கேள்விப்படுறேன். ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத விட என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, ராகுல் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்பப்போ வந்து டைம் கிடைக்கிறப்ப இதை பற்றியான நியூஸ், இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் என்ன ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. 20ன்றாங்க, அதுக்கு மேலேயே இது நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கடைசியாக 20-30 இயர்ஸில் வந்து மிஸ்ஸிங் கேஸ், விமன் மேல் மிஸ்ஸிங் கேஸ் அந்த ஏரியா சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண போகிறாங்க. அதை டிக் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மொத்தமாக எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஃப் எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2,000 to 4,000 பீப்புள் வந்து அங்கே வந்து இறந்துருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இறந்துருப்பாங்களா, கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த முடிவுரை இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து இதை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவுரை சொல்கிறதுக்கு பதிலாக முடிவுரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முடிவுரை வந்து சிம்பிள். இதில் வந்து குற்றவாளி யாரோ அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. பட் பிரிட்டி மச் இதுதான் எண்டு ஸ்டோரி. இதுதான் ஏன் அப்படின்னா வந்து இதேமாரி சிமிலர் கேசஸ் இருக்கும்ல, அந்தமாரி கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டின் எடுத்துக்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டின் வந்து இந்த மாதிரி எங்களோட இதில் வந்து அந்த ஆள் பண்ணது என்ன கேவலமான ஒரு வேலை தான். மொசாடோட உடனே இதுக்கு சில பேர் வந்து கூஜா தூக்கிட்டு வருவாங்க, ஜூஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் என்னன்னா, மொசாடோட ஏஜென்ட் அப்படின்றது வந்து ஊருக்கே தெரியும். அது செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டினை பற்றியும் இந்த ஜூ லாபி பற்றியும் செப்பரேட்டாக நம்ம பேசலாம். பட் என்னன்னா, அந்த ஆள் வந்து அந்த ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு அது ஊர்பட்ட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஆள் என்னென்ன பண்ணார், யார் கூடலாம் இருந்தார், எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இருந்துமே அதை பற்றியான ஒரு லிஸ்ட்டும் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்குது, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து அவர் கொண்டாங்களான்னு தெரியாது, அவர் காலி. அடுத்து அந்த லிஸ்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. முடிஞ்சிச்சா கேஸு? இப்போ யாரை தண்டிக்க முடிஞ்சிச்சு? யாரையுமே தண்டிக்க முடியாது. இவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஒரு குற்றம், வருஷக்கணக்காக நடந்த ஒரு குற்றம். அதை வந்து இனிமேல் அது குற்றம் பண்ணவங்களை யாரையுமே தண்டிக்க முடியாது. ஸோ இப்பயும் இங்கேயும் அதை தான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து வெளிச்சத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இருக்குமா? இந்த மாதம் தான். ஸோ 25 நாள் இருக்குமா? இந்த 25 நாளில் என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோயிலில் இருந்த ஒரு கேர்டேக்கர் வந்து 10 வருஷமாக தலைமறைவாக இருந்திருக்கிறார். ஏன்னா வெளில தெரிஞ்சால் கொன்றுவாங்க, இவருக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் தெரியும், வெளில தெரிஞ்சால் கொன்றுவாங்கன்ட்டு ஃபேமிலியோட தலைமறைவாக இருந்துட்டு குற்ற உணர்ச்சி தாங்காமல் வந்து அவர் புதைச்ச ஒரு இடத்துல போய் அந்த போன் எடுக்கிற எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிட்டார். இந்த இடத்துல பாருங்க, இங்கே தான் இருக்குது, எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனோட முகத்தை கவர் பண்ணிக்கிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட் ஒரு அட்வொகேட்டை பேசிக்கிட்டு கோர்ட்டில் போய் இந்த விஷயத்தை சப்மிட் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த விஷயம் வந்து வைரல் ஆகுது. லாஸ்ட் 25 டேஸில் நான் சொல்கிறது நடக்கிறது. ஓகேவா? சொன்னதுக்கு அப்புறம் வந்து இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் மிஸ்ஸிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வர ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி 8000 வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க இந்த தர்மசாலாவை பற்றி. அதில் 4000 வீடியோ காணா போயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. அதை ரிமூவ் பண்ணது யாருன்னு பாருங்க. 4000 வீடியோ இதை பற்றி காணா போயிருக்கு. ஏன் அந்த 4000 வீடியோ காணா போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரே ஒரு பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற ஒரு பேர் சொன்னதுக்காக வந்து 4000 வீடியோ வந்து தூக்கியிருக்காங்க. இதை தூக்கணுன்ற உத்தரவை யார் தெரியுமா போட்டது? சுப்ரீம் கோர்ட். இதை தூக்கின ஆக்ஷன் யார் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி. ஹிந்துவை வளர்க்குற கவர்மெண்ட், ஹிந்துவை காப்பாற்றுற கவர்மெண்ட், ஹிந்துவை வந்து அந்நிய சக்தியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஹிந்து கோயிலில் ஹிந்து பொண்ணுங்களை கற்பழிச்சு கொடூரமாக கொலை பண்ண கொலைகாரங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து கிட்டத்தட்ட 4000 வீடியோ வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதில் வந்து வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற ஒரு பேர் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால. யார் அந்த வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்மபூஷன் அவார்டு கொடுத்து மோடி கூட 1008 ஃபோட்டோ கட்டிப்பிடிச்சு எடுத்த ஃபோட்டோ ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் பேர் மென்ஷன் பண்ணால் வீடியோ தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தூக்கி விட்டுருக்காங்க. இப்போ இந்த 25 நாளில் பாருங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சரி, இப்போ இது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து இன்ன வரைக்கும் அவர் முகத்தை காட்டல. இன்னும் ஏன் அப்படின்னா வந்து முகத்தை காட்டினா அவரோட சொந்தக்காரங்க, ஃபேமிலி யாருக்காவது வந்து உயிர் பிரச்சனை வரும், அவங்கள கொன்னுடுவாங்க, இவரை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முகத்தை இன்ன வரைக்கும் காட்டலை. ஆனால் இவர் எழுதின வாக்குமூலத்தில் வந்து இதுக்கு யாரெல்லாம் காரணம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் இந்த சம்மந்தப்பட்டிருப்பா அப்படின்ற லிஸ்ட்டு வந்து அவர் போட்டு கொடுத்துட்டார். ஸோ தட் வந்து இவர் இறந்தாலுமே அந்த கேஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நடக்கும். பட் இருந்தாலும் அதில் தண்டிக்கப்பட வேண்டியவங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேர் வெளியில் தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு எதுவும் ஆகாது.
ஏன் ராகுல் இப்படி சொல்கிறீங்க, சிபிஐ இதில் கொண்டு வந்தால் நம்ம வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சிபிஐ உள்ளார வந்துச்சு. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. 2012 வந்து சிபிஐ வந்துச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யான்ற ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற, இப்போ டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த கோயிலுக்கு தர்மசாலாவுக்கு போயிருக்கு. அது என்ன கெட்ட நேரமோ எதுக்கு போச்சோ, ஸோ அந்த கோயிலுக்கு அங்கே போச்சு. அந்த பொண்ணு காணாமல் போச்சு. அந்த பொண்ணோட அம்மா சிபிஐ அவங்க வந்து இதை விசாரிக்கிறதுக்கு அங்கே போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட கெடுபடி, ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட த்ரெட்டு. ஒரு சமயத்துக்கு மேலே வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து அந்த அம்மாவை அடித்து கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து கோமாவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாலேயே அந்த இடத்துக்கு போய் ஃபர்தராக எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து அந்த கேஸ் அவங்க ரீஓப்பன் பண்ணி அவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி என் பொண்ணோட பாடியை ரெக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இன்னும் ஒரு கூலஸ்டான ஒரு விஷயம் தெரியுமா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து கடைசி ஒரு 15 இயர்ஸ் அந்த டைமில் தான் வந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அங்கே இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ சேஃபான ஒரு இடம். இது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌஜன்யா அப்படின்ற ஒரு கேரளாவில் இருந்த ஒரு பொண்ணு வந்து அங்கே போய் அதேமாரி காணா போயிருக்கு. எனக்கு தெரில, இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஸ்கூல் பசங்களை வந்து சர்ச்சுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை மசூதிக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்தமாரி கோயிலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், நீங்களாம் தயவு செஞ்சு வந்து உங்கள் பசங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காட்டுக்கு கூட தனியாக அனுப்பலாம், கடலுக்கு கூட தனியாக அனுப்பலாம், எங்கே வேணாலும் தனியாக அனுப்பலாம். இந்தமாரி இடத்துலலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. சாமி அங்கே நிற்கிற சாமி அங்கே நின்றுட்டு தான் இருக்கும். அது வந்து யாரையும் காப்பாற்றலாம் போகிறதில்ல. இந்த கோயிலை சுற்றி தான் ஃபுல்லாக புதைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த சாமி வந்து காப்பாற்றலை. நீங்கள் உடனே வந்து குதிக்காதீங்க, ஐயோ இது இந்த ஹிந்து சாமியை பற்றி தானே சொல்கிறாங்க, எங்கள் சாமி எந்த சாமியாக இருந்தால் என்னப்பா, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து உன் சாமியை ஓடி வந்து காப்பாற்ற முடியாதா? இருந்திருந்தா எந்த சாமியும் கிடையாது. எந்த சாமியும் ஒரு அப்பாவி ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்திருக்கு. அது அவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கிறாங்க. அது யூனிஃபார்ம் அந்த பேக்கோடே வந்து சேர்ந்து புதைச்சிருக்கிறாங்க. இதுக்கு வராத சாமி வந்து உங்களுக்கு வேறு எதுக்காவது வரப்போதா? நீங்கள் கும்புறன்றதுக்காக உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. எவ்வளோ தற்கூறிங்களாக இருப்பீங்க நீங்களாம். இன்னும் வந்து மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உடனே ப்ரே பண்ணால் உங்களுக்கு கொடுத்துருவாருன்ட்டு நம்புறதுக்கு. எனிவே, ஸோ ஃபியூச்சர் இதுதான். ஃபியூச்சர் படி வந்து இந்த கேஸில் வந்து கடைசியாக வந்து இழுப்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் யாராவது ஒரு இழிச்சுவாயனை கொண்டு போய் அவனை என்கவுண்டர் பண்ணி இந்த கேஸை முடிச்சிருவாங்க. இல்லைனா அவனை கூட்டி அவனுக்கு பேமெண்ட்டை கொடுத்து அவனை ஜெயிலில் ஜாலியாக வச்சுக்கிட்டு இந்த கேஸை முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிபிஐ அஃபிஷியலை வந்து ஒரு போலீஸ் தாக்குது. இந்த கேஸில் அனன்யாவோட அம்மா வந்து சிபிஐ. ஸோ அவங்க வந்து போலீஸ் தாக்குது அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தங்கள்ட்ட கேட்டிருக்கோம். எங்க கேட்குறவங்க வந்து சிபிஐ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நீ போய் அந்த அம்மாவை காலி பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து சிபிஐயை வந்து போலீஸ் அடிக்கிறதுக்கு தைரியம் கொடுக்குதுன்னா அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, நம்ம எந்தமாரி ஊரில் இருக்கோன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் சீரியஸாகவே ஒரு கடுப்பான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன அந்த உடம்பை உடம்பு அப்படி ஒரு அசிங்கமான ஒரு உடம்பை எதுக்கு வளர்க்கணும்? இதில் இன்வால்வ் ஆகின எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படி ஒரு அப்பாவியை அத்தனை பேரை கொள்கிற, ஆயிரக்கணக்கான பேரை கொள்கிற அளவுக்கு அந்த உடம்பை வளர்த்து நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிற? புழுத்து தான் சாக போகிறீங்க நீங்களாம். இந்த இதில் இன்வால்வ் ஆனது புறம்போக்கு பசங்கள்லாம் சொல்கிறேன். ஃபியூச்சர் தான் இது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். சூப்பர். நம்ம எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டாடுறோம், வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து இப்போ கூலி வருது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம ஏதாவது ஒன்று வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம பொழப்பது தானே, எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். சம்டைம்ஸ் தோணும், இந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி வந்து ஒரு நாள் டிக்டேட்டராக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும்? இல்லை என்ன நல்ல நாள் பார்க்குதா தோண்டி எடுக்கிறதுக்கு? அவர் தான் சொல்லிட்டார். இதில் ஆக்சுவலி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சரண்டர் ஆனவர் வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து சரண்டர் ஆகிருக்கார். இத்தனை பேர் நான் கொண்டுட்டேன், என்னால் வந்து மனசாட்சி குத்துது, என் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னால் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரண்டர் ஆகிட்டு இருக்கார். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, புதைச்சது அவருக்கு மட்டும் தான் தெரியும். யார் புதைக்க சொன்னதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அவர் வந்து எடுத்தாதான் வந்து எடுக்க முடியும். மிச்சபடி வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து இப்போ போய் அதுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் ஃப்ரேம் தான் இப்போ வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த கோர்ட் டிலே பண்ணுது, ஏன் என்ன போய் தோண்டி எடுக்கல, எந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹரிபரி இல்லை அப்படின்றது நீங்கள் கவனிச்சிங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க, வந்து தோன்றதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க, அந்த டைம் ஃப்ரேம் இப்போ கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட் கேசஸ் வந்து இவரையும் கொண்டு ஏன்னா அவர் முகம் தெரியாது. இன்ன வரைக்கும் யாருக்குமே வந்து அவர் யாருன்னு அவர் பேரும் தெரியாது, அவர் முகமும் தெரியாது. அந்த லாயரை வாங்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ இவரை கொண்டுட்டு வேறு யாரோ ஒருத்தரை மாஸ்க்கை போட்டுட்டு இவருக்கு வந்து மனநலம் சரியில்லை, ஏதோ ஒரு பொய் சொன்னார், இவருக்கு சுடுகாட்டில் போயிட்டு எலும்பு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இப்படி கூட கொண்டு போகலாம். ஸோ ஃபியூச்சர் தான் சொல்கிறேன். பாஸ்ட்டை பற்றி பேசி என்ன பிரோஜனம்? இப்போ யார் உயிரோட வரப்போகிறா? இதில் இதேமாதிரி இருந்தால் நிற்க தான் போதா? சரி கைஸ், ஆனால் அட்லீஸ்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் பசங்களையோ பொண்ணுங்களையோ வீட்டில் வளர்க்குறப்ப வந்து மற்றவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் அன்பாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. சாமி வந்து இருக்குது, நீ தப்பு பண்ணால் சாமி குத்திடும் அப்படின்றவன் வந்து சாமி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வந்து சாமி இருக்கிறதுனால நான் நல்லவனாக இருக்கிறவன்றையும் எவனுமே நல்லவன் கிடையாது. சாமி இல்லைனாலுமே ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும்.
சரி ஓகே. ஸோ இதுக்கு மேலே என்னத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது, சும்மா அது உட்காந்து படித்தாலே நீங்கள் யாராவது போய் படித்து பாருங்கள். ஒவ்வொரு கேஸ் எத்தனை பேர். இந்த சௌஜன்யா கேஸில் அந்த பொண்ணை வந்து 17 வயசு என்னமோ தான், அந்த பொண்ணை வந்து கொடூரமாக கற்பழித்து அந்த பொண்ணை கையை கட்டி மரத்தில் தொங்க விட்டு, அதுவும் தர்மசாலாவில் நடந்திருக்கு. அவ்வளோ என்னங்க அது, ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு அவ்வளோ என்ன வெறி. சீரியஸாக எனக்கு இந்த ஒரு நாள் டிக்டேட்டராக மட்டும் எனக்கு ஒரு வேலை கொடுங்க. ஒரே ஒரு நாள் எனக்கு போதும். ஒரு நாள் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன கூட கொண்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாளில் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் பார்த்தாலே. We'll see you again guys. Thanks.